நான் உங்களின் ஷேக் மிரான் மா நேச்சுரல்ஸ் கம்பெனிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 60 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் வயசாகிடுச்சு, அதனால் வந்து நான் தாத்தாவாயிட்டேன், என்னால் வந்து தாம்பத்திய வாழ்க்கை முடிவாயிடுச்சு. இப்படி இது வந்து பெரிய ஒரு தப்பான ஒரு எண்ணம். அதே போல் பார்த்தீங்கன்னா 2-3 குழந்தை எனக்கு பெற்றுட்டேன். நான் சிறந்த ஆண்மகன், நான் வந்து என்னுடைய ஆண்மையை ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் சுகர் பிபிலாம் வந்துட்டு விரைப்புத்தன்மை குறைஞ்சி அந்த எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிட்டு என்னுடைய தாம்பத்தியம் வந்து இனிமேல் அவ்வளோதான், எனக்கு வந்து மனசில் ஆசை குறையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உடம்பு ஒத்துழைக்காது. என்ன ஒரு ஆசைப்பட்டு நினைக்கிறாரோ அதை வந்து உடம்பால் அவரால் பூர்த்தி செய்ய முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன பசங்க, இந்த வாலிப பசங்க கல்யாணம் ஆக போகிறவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் எல்லா தயாரிப்பும் செய்கிறாங்க. மனைவிக்கு நல்ல வீடு, நல்ல வாசல், இதெல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க. கல்யாணம் ஆகணுங்கிற நெருக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பயம் வந்துடுது. ஃபர்ஸ்ட் நைட் ஃபியர், அப்புறம் வந்து மேரேஜ் ஃபியர் வந்துடுது. அப்போ நம்மகிட்ட ஃபோன் பண்ணுறேன். நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேனோ, இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக தினசரி ஆயிரக்கணக்கான கால்ஸ் நம்ம கம்பெனிக்கு வருது. அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னைக்கு இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மனைவி இருந்தும் தன்னுடைய கைப்பழக்கத்தில் தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்குது. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி கைப்பழக்கம் வைக்கிறதே இன்னைக்கு தவறுன்னு சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கோம். திருமணம் ஆனதுக்கு பிறகு மனைவி கூட இருக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பழக்கத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சு. இதெல்லாம் வந்து எல்லாமே நோய்கள். இந்த நோய்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணம் செய்யலை அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை உலகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காட்சிகள் அத்தனைக்கும் காரணம் ஒழுங்கற்ற தாம்பத்தியம் தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொல்லலாம்.